ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு நம்ம அக்ஷய திருதி அதை பத்தி பார்க்க போறோம். அக்ஷயம்னா என்ன, அக்ஷய திருதி அன்னைக்கு என்ன செய்யலாம், இதோட பெருமைகள் என்ன, அன்னைக்கு அன்னைய தினம் பகவானை வழிபடுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும், அன்னைக்கு என்னென்ன தான தர்மங்கள் செய்யலாம், அந்த தான தர்மங்கள் செய்யறதுனால என்ன பலன் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம என்னென்ன கோவில்ல என்னென்ன வழிபாடுகள் செய்யறாங்க, அது எல்லாத்தையுமே இன்னைக்கு பார்க்கலாங்க. கொஞ்சம் நேரம் ஆனாலும் எல்லாரும் உட்கார்ந்து கேட்டு இது என்னன்னு தெரிஞ்சுட்டு இதோட பலனை அடையணும்னு பிரார்த்திக்கிறேன். அதாவது அட்சய திருதி அப்படின்றது சித்திர மாச வளர்பிறை திதியில வருதுதான் அட்சய திருதி அப்படின்னு சொல்லுவாங்க. திருத்தியைனா 3வது நாள், அமாவாசையிலேருந்து வர சித்திர மாசத்துல 3வது நாளை தான் இந்த அட்சய திருதி அப்படின்னு சொல்லுவாங்க. அட்சயம், ஷயம் ஷயம்ன்றது குறையக்கூடியது, அட்சயம்ன்றது குறைவே இல்லாமல் எப்பொழுதும் நிரம்பி இருப்பது அப்படின்ற ஒரு பொருளை கொடுக்கும். அதாவது அட்சய திதி அன்னைக்கு விடிகாலையில எழுந்து பகவானை சேவிக்கிறது மூலமாக ஸ்ரீமன் நாராயணனை விடிகாலையில எழுந்து நீராடி ஸ்ரீமன் நாராயணனை வழிபடுறது மூலமாக அனைத்து செல்வங்களும் கிடைக்கப்பெற்று நம்ம எல்லா வளமும் பெறுவோங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி இன்றைய தினம் செய்யப்படும் பித்ரு பூஜை 3000 மடங்கு நல்ல பலன்களை நமக்கு தருங்க. அதே மாதிரி இன்னைக்கு தான் ஐஸ்வர்ய லக்ஷ்மி, தானிய லக்ஷ்மி அவளோட திரு அவதாரங்கள் அதெல்லாம் நிகழ்ந்ததுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, தானங்களில் சிறந்ததான அன்னதானம் செய்யக்கூடிய சிறந்த நாள் இந்த நாள் தாங்க. அது மட்டும் கிடையாது, விஷ்ணு கோவில்கள் 16, அதாவது கும்பகோணத்துல 16 பெருமாள் கோயிலேருந்து 16 பெருமாள்கள் கருட வாகனத்துல ஏழுவாங்கங்க. இது காண கிடைக்காத காட்சி. இதை சேவிக்கிறதுனால எல்லா நலமும் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, அன்னைய தினம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வியாபாரம் செய்கிறாங்க, வியாபாரம் செய்யறவங்களுக்கு அட்சய திருதி ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாங்க. அன்றைய தினம் நீங்கள் ஆலம் இலை அதை கையில் ஏந்தி மிருத்யுஞ்சய மந்திரத்தை ஜபித்து அதை வியாபாரம் நடக்கும் கடையில் வைக்கிறதுனால வியாபாரம் பல மடங்காக பெருகும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டோட 4 புறங்களிலும் சோழிகளை வைக்கிறது மரபு. இப்படி வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வம் பெருகி வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி லக்ஷ்மி படத்தை வச்சு அன்னைய தினம் லக்ஷ்மிக்கு ஒரு பூமாலை சாத்தி அவளை வழிபடுறதுனால எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்குங்க. கல்வி செல்வம் அது மட்டும் கிடையாது, நோயற்ற வாழ்வு அது மட்டும் கிடையாதுங்க, மனசாந்தி நிம்மதி எல்லாமே கிடைச்சு அத்தோடு கூடிய சிறந்த செல்வம்னு கருதப்படுற பகவத் ஞானம் அப்படின்றதும் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கிருத்த யுகம் அப்படின்றது இன்றைய தினம்தான் தொடங்கியது. அதாவது மொத்தம் 4 யுகங்கள் இருக்கு. கிருத்த யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் சொல்லுவாங்க. அந்த கிருத்த யுகம் இன்றிதான் தொடங்கித்தாங்க. அது மட்டும் கிடையாது, பிரம்மா உலகை படைத்த தினமும் இந்த நாள் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அட்சய தினத்தன்னைக்கு நெல், அரிசி, கோதுமை, தங்கம், பசுமாடு, பானகம், நீர்மோர், விசிறி, குடை இதையெல்லாம் தானம் செய்யணும்னு சொல்லி பவிஷ்யோத்தர புராணம் சொல்லுது. அதனால பார்த்தீங்கன்னா அது அன்னைக்கு நீங்க கொடுக்கப்படும் பொருட்கள் அதனால மன நிம்மதி நீங்க பெற்று பல மடங்கு பலனையும் அது உங்களுக்கு ஈட்டி தரும் அப்படின்றாங்க. இந்த அட்சய திருதியை பத்தியான விஷயங்கள் எல்லாமே பவிஷ்யோத்தர புராணத்துல தாங்க இருக்கு. அந்த அட்சய திருதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிருத்யுஞ்சர மந்திரத்தை எழுதி குழந்தைகளோட தலையணையோட அடியில வச்சா கண் திருஷ்டி கழியும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, அன்னைய தினத்தான் குபேரன் நிதி கலசங்களை பெற்றாராம். அன்னைய தினத்தன்னைக்கு விஷ்ணுவோட 6வது அவதாரமான பரசுராம அவதாரம் தோன்றிய நாள். அதே மாதிரி சமணர்கள் அட்சய தீஜ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தினத்தை போற்றி வழிபடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சத்ரு சாந்தி பூஜைக்கு ஏற்ற நாள்.
எதிரிகளோட தொல்லைகள் எல்லாம் ஒழியுமா இந்த சத்ரு சாந்தி பூஜை பண்றதுனாலன்னு சொல்றாங்க. நமக்கெல்லாம் அன்னம் கொடுக்குறாங்களே அன்னபூரணி, அவதாரம் செய்த நாளும் இந்த நாள் தாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, மதுரையில மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருமணம் நடந்த நாள் இந்த அட்சய திருதி நாள் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, விநாயகருக்கு வியாசர் பாரதத்தை மகாபாரதத்தை சொல்ல தொடங்கிய நாளும் இந்த நாள் தாங்க. இன்னைய தினம் பார்த்தீங்கன்னா, நீங்க விடியற் காலையில எழுந்து நீராடி உணவு ஏதும் உட்கொள்ளாம நம்ம பகவானை வழிபடணுமா. அதனால நமக்கு எல்லாவித நன்மை, ஸ்ரீமன் நாராயணனை வழிபடுறதுனால எல்லாவித நன்மையும் பெற்று நமக்கு பிறவி பயனும் கழியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இதை முதல்ல யாருங்க கடைபிடித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாதயன் அப்படின்ற வியாபாரி தான் இந்த அட்சய திருதி விரதத்தை கடைபிடித்தாரு. இந்த அட்சய திருதி விரதத்துல ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்ணுக்கு அதிபதி குரு. இந்த குரு உலோகத்துல தங்கத்தை பிரதிபலிக்கிறாரு. அதனால குருவுக்கு பொன்னன் அப்படின்ற பெயரும் உண்டுங்க. அதனாலதான் அட்சய திருதி நாள்ல பொன் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அரிதா, அதாவது நமக்கு இன்னைய தினத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கடவுள்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கிறது, அதையும் நம்ம பார்க்கலாம். இன்னைய தினம்தான் ஆதிசங்கர பகவத் பாதால் கனகதாரா சொன்ன நாள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆந்திர மாநகரம் விசாகப்பட்டினத்துல இருக்க சிம்மாசல நரசிம்ம சுவாமியோட திருமுக தரிசனம் இந்த அக்ஷய திருதி தினத்தன்னைக்கு தாங்க நடக்குமா. வருஷத்துல ஒரு நாள் தான் அவரோட திருமுக தரிசனம் கிடைக்கும். மற்ற நாளெல்லாம் இவருக்கு சந்தன காப்பு தான் இருக்குமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பத்ரிநாத், கேதாரிநாத் அந்த கோவில்கள்லாம் அட்சய திருதி அன்னைக்கு தான் முதல் தரிசனத்தை திறப்பாங்க. பார்த்தீங்கன்னா, நீங்க அங்கெல்லாம் 6 மாச காலம் மூடி இருப்பாங்க, 3 மாச காலம் மூடி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது முடிஞ்சு இந்த அட்சய திருதி அன்னைக்கு தான் பெருமாளுடைய முதல் தரிசனம் திறப்பாங்க. அதே மாதிரி இந்த குபேரன் அப்படின்றவர் தனக்கு செல்வம் வேணும்னு சொல்லிட்டு மகாலட்சுமியை பிரார்த்திச்ச நாளும் இந்த நாள் தானாங்க. அதே மாதிரி இந்த நாள் அன்னைக்கு தானம் செய்யறதுனால செல்வம் கிடைக்கும் அப்படின்னு பவிஷ்யத்ர புராணத்துல சொல்றாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, ஒரிசாவில் வீடு கட்டுறதுக்கு கிணறு தோன்றதுக்கு சிறந்த நாளாக இந்த நாளை கருதுறாங்க. ஒரு தடவை சாபம் பெற்றதுனால சந்திரன் தேஞ்சுட்டே இருந்தார். அவருடைய சாபம் நீங்கி அட்சய திருத்தியாக அவருக்கு திருப்பியும் இந்த அட்சய திருத்தி நாளில் தான் அவருக்கு திருப்பியும் அவரோட க்ஷயரோகம் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அட்சய திருதிக்கும் தவறாமல் தானம் செஞ்சோம்னா மறுபிறவியில அரசனுக்கு இணையான செல்வந்தர்களாக நம்ம பிறப்போமா. அதே மாதிரி கங்கை பூமிக்கு வந்த நாள் இந்த அட்சய திருதி. கர்நாடக மாநிலத்துல அக்ஷய திருதிய தினத்தன்னைக்கு பெண்கள் ஒரு மண்டபத்துல கலசத்தை வச்சு அதுல கௌரிய எழுந்தருள செய்து சொர்ண கௌரி விரதம் கடைபிடிப்பாங்களாம். இதன் மூலமாக பார்வதி தேவி தங்கள் வீட்டுக்கு வர்றதாக அவங்க நம்புறாங்க. குபேரன் அன்னைக்கு தான் பத்மநிதி, சங்கநிதி இது அத்தனையும் ஸ்ரீமன் நாராயணன் கிட்டேந்து அவருக்கு கிடைக்க பெற்றதாம். அதே மாதிரி குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கும் அட்சர அபியாசம் அப்படின்றதையும் நம்ம இன்னைக்கு தான் பண்ணுவோம். முதல்ல ஒரு குழந்தை படிக்க ஆரம்பிக்குதுன்னா இந்த அட்சய திருதி அன்னைக்கு தான் அக்ஷராபியாசம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த கல்வியை தொடங்கி நம்ம வைக்கிற நாள் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சுதாமான்ற குசேலர் கிருஷ்ணரை துவாரகையில சந்தித்த நாளும் இந்த அட்சய திருதி தாங்க. தமிழ்நாட்டுல அக்ஷய திருதி திருவிழா திருப்பரங்குன்றம், திருசோற்றுத்துறை, விளங்குளம் அப்படின்ற கோயில்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க. அதே மாதிரி பீகார், உத்தரப்பிரதேசத்துலலாம் நெல் விதைப்ப அக்ஷய திருதி நாளன்னைக்கு தாங்க தொடங்குவாங்க. புதன்கிழமையில வர அக்ஷய திருதி தினத்தன்னைக்கு தானம் செஞ்சோம்னா அது பல கோடி மடங்கு கூடுதல் பலன்களை தருமாங்க. பூரி ஜெகநாதர் ஆலயத்துல வருஷம் நடைபெறும் ரத யாத்திரைக்கான தேர்கட்டும் பணியை அக்ஷய திருதி அன்னைக்கு தாங்க தொடங்குவாங்க. மகாலட்சுமி திருமாலோட திருமார்புல நீங்காம இருக்கணும்ன்றதுக்காக அக்ஷய திருதி தினத்தன்னைக்கு தான்
சிறப்பு வரமும் பெற்றாலாமங்க. அதாவது அகலையில்லை உறையும் என்று அலமேல் மங்கை முறைமார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையான்ற மாதிரி பெருமாளை விட்டு எப்பொழுதும் பிரியாமல் இருக்கணும்னு பெருமாளை நோக்கி அவள் வரத்தை பெற்ற நாள் இந்த அட்சய திருதி. அப்பெல்லாம் நமக்கு எவ்வளோ வசந்ததுன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரோஹிணி நட்சத்திர நாள்ல வரும் அக்ஷய திருதிய மிக மிக சிறப்பு வாய்ந்ததாகுங்க. இந்த வாட்டி அப்படிதான் வருதுன்னு நினைக்கிறேன். அதனால இந்த நாள் அன்னைக்கு நம்ம இந்த பகவானை வழிபட்டோம்னா, அதாவது வட இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா நீண்ட தூர புனித பயணங்களை இந்த அட்சய திருதி நாள் அன்னைக்கு தொடங்குவாங்களாம். அதே மாதிரி நம்ம எல்லா விதமான நல்ல காரியங்களையும் இன்றைய தினம் நம்ம தொடங்கினோம்னா நமக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். அதே மாதிரி வாசுதேவரை வணங்கி அன்னதானம் செய்யறதும் கங்கையிலும் குளிப்பதும் அக்ஷய திருதி நாள்ல கூடுதல் பலன்களை தரும். வசந்த பகவான் அப்படின்னு சொல்ற வசந்த் மதுசூதனன் அப்படின்ற நம்ம பகவான் இருக்கார் இல்லையா, அந்த பகவானை வழிபடுறதும் சிறந்ததுன்றாங்க. அக்ஷய திருதிக்கு இன்னும் ஒரு அழகான விளக்கம் சொல்றாங்க. அக்ஷயம் அப்படின்றது அட்சதை அப்படின்றாங்க. அந்த அட்சதைனா மஞ்சள் பிறப்பிய அரிசிய அட்சதைன்னு சொல்லுவோம். இந்த அட்சதையினால அட்சயனை வழிபடுவதே அட்சய திருதின்றாங்க. அட்சயன்னா எப்பொழுதும் குறையாமல் எப்பொழுதும் நாம் கேட்பதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஷயமே இல்லாத ஸ்ரீமன் நாராயணனை குறிக்கும். அந்த பகவானை அட்சதையினால வழிபட்டோம்னா எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்கும். அதை தான் நம்ம அட்சய திருதி அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட இந்த திருநாள்ல நம்ம அத்தனை பேரும் பகவான் ஸ்ரீமன் நாராயணனையும் மகாலட்சுமி தாயாரையும் போற்றி அவளோட திருநாமங்களை சொல்லி காலையிலேந்து ராத்திரி வரையும் தான தர்மங்களை செஞ்சு பித்ருக்களுக்கான காரியங்களை செஞ்சாலும் பல மடங்கு பலன்களை இந்த அட்சய திருதி தருமா. எல்லாவற்றையும் செய்து எல்லாவித நன்மைகளையும் பெறுவோமாக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.